குரு வக்ரம். அப்போ குரு வக்ரம்ங்கிறது 12ஆம் இடத்தில் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுக்காது. மாறாக வெளிநாட்டு தொடர்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்பவும் வேகமாக விவேகமாக செய்து எப்படி வேணாலும் நாம் சாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பான ஒரு இயக்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த 8ஆம் இடம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், திடீர் திருப்பங்கள், திடுக்கிடும் திருப்பங்கள், தோல்விகள், அவமானங்களை கண்டிப்பாக ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இதற்கு மாறாக 8ஆம் இடத்தில் சில திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோகங்கள், திடீர் ஜாக்பாட் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல கேது இருப்பதனால் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் பேச மாட்டார்கள். இப்போ இவ்வளோ நாள் இவங்க பேசி பேசி விஷயங்கள் ஆகவில்லை. இனி பேசாமல் யாரிடமும் எதையும் சொல்லாமல் அந்த காரியத்தை இவர்கள் சாதித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு பர்ஃபெக்டாக மாறக்கூடிய காலகட்டம். மெயினாக தொழில் உத்தியோகத்தில் நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் வருவதும், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை வருவதும் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொண்டால் இதுவே போதுமானது. ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் பார்வைங்கிறதே விபத்து அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இங்கே செவ்வாய் சனி பார்வையே விபத்துன்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் செவ்வாய் சனியை பார்க்கிறது, சாட்டர்னும் செவ்வாயை பார்க்கிறது. ஆனால் அந்த செவ்வாயை குரு பார்ப்பதனால் உங்களுடைய குழந்தைகளை யாராவது ஒருத்தங்க ஏதாவது பொல்யூட் பண்ணணும்னு நினைச்சா கூட, இல்லை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைத்தாலும் குருவின் பார்வை அதனை தவிர்த்து விடும். குறிப்பாக 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை மிஸ்ஸிங். அதனால் மெயினாக இந்த வெளிநாடு குறிகாட்டக்கூடிய இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த வருடத்தின் கடைசி என்ன சொல்கிறது? ராசியை விட்டு குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போனாலும் குரு வக்ரம். அப்போ குரு வக்ரம்ங்கிறது 12ஆம் இடத்தில் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுக்காது. மாறாக வெளிநாட்டு தொடர்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்பவும் வேகமாக விவேகமாக செய்து எப்படி வேணாலும் நாம் சாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பான ஒரு இயக்கத்தை கொடுக்கும். 12ஆம் வீட்டில் குரு போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு குருவின் பார்வையில், குருவின் கண்ட்ரோலில் வந்துவிடும். அப்போது இந்த 8ஆம் இடம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், திடீர் திருப்பங்கள், திடுக்கிடும் திருப்பங்கள், தோல்விகள், அவமானங்களை கண்டிப்பாக ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இதற்கு மாறாக 8ஆம் இடத்தில் சில திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோகங்கள், திடீர் ஜாக்பாட் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கம் இவர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும். சூரியன் தனகாரகன், செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ஜீவனாதிபதி. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையில் விழுகிறது. அப்போ மெயினா போட்டி தேர்வுகளில் வெற்றி, வைத்தியத்தில் வெற்றி, வைத்தியரை மாற்றுவதன் மூலமாக, வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாக ஒரு இயற்கை வைத்தியம், வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மூலம் உங்களுடைய அந்த உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து
அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஒரு ஜெயம். அது ஒரு அரசாங்க அட்மிஷனாக இருக்கலாம், இல்லை பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆர்டராக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமாக இருக்கலாம். அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் முதல்ல கேது பகவானுடைய மூல நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நட்சத்திராதிபதி கேது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து அமர்வதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஷனுக்கோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு லோன் வாங்கணும்னா இந்த ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி இப்படியெல்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. மாறாக அரசாங்கத்தில் ரொம்பவும் கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு டீசெண்டான கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மண்டலத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி, இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய புத்தி ஸ்தானத்தில் இந்த 2 கிரகமே வந்து அமர்வது உங்களுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது குறிப்பாக நம்ம வந்து இந்த புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த ஒரு மகாலட்சுமியின் தேஜஸ் நிறைந்த ஒரு பெண் குழந்தை வீட்டில் வந்து பிறக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாத நபர்களுக்கு அந்த கணவனோ அல்லது மனைவியோ காணக்கூடிய குறிகாட்டக்கூடிய அமைப்பு, அதற்குண்டான அந்த நபரை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். இந்த கூட்டணி 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தை பார்ப்பதனால் நினைத்த காரியங்களில் வெற்றி மற்றும் லாபம் இரண்டுமே வயதில் மூத்த நபர்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் ஒரு வயதில் மிடில் ஏஜ்டு பர்சன்ஸுக்கு அது ஒரு நல்ல வெற்றியாகவும் வாய்ப்பாகவும் வந்து அமரும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல கேது இருப்பதனால் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் பேச மாட்டார்கள். இப்போ இவ்வளோ நாள் இவங்க பேசி பேசி விஷயங்கள் ஆகவில்லை. இனி பேசாமல் யாரிடமும் எதையும் சொல்லாமல் அந்த காரியத்தை இவர்கள் சாதித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக மாறக்கூடிய காலகட்டம். மெயினாக தொழில் உத்தியோகத்தில் நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் வருவதும், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை வருவதும் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 12ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குண்டான அந்த குருமார்களை போய் பார்த்து, அதுக்குண்டான அந்த மென்டாரை பார்த்து நாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதன் மூலம் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்க. குறிப்பாக நாங்கள் வேலையில் இருக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறோம், வேறு வேலை இந்த வருடத்துக்குள் மாற்றிடலாம் அப்படின்னெல்லாம் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு பதவி, முன்னேற்றம், உயர்வு இது அனைத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இதில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தேடி பார்த்தால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை பார்ப்பார். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் குறிப்பாக வயதை அனுசரித்து உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த்து, வெல்த்து, அவருடைய பிஸ்னஸ் இது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். இதையும் தவிர இந்த வெளிநாட்டு தொடர்பில் போய் முதலீடு செய்யும் பொழுது சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளணும், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொண்டால் இதுவே போதுமானது. ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் பார்வைங்கிறதே விபத்து அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இங்கே செவ்வாய் சனி பார்வையே விபத்துன்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் வந்து
செவ்வாய் சனியை பார்க்கிறது, சாட்டர்னும் செவ்வாயை பார்க்கிறது. ஆனால் அந்த செவ்வாயை குரு பார்ப்பதனால் உங்களுடைய குழந்தைகளை யாராவது ஒருத்தங்க ஏதாவது பொல்யூட் பண்ணணும்னு நினைச்சா கூட, இல்லை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைத்தாலும் குருவின் பார்வை அதனை தவிர்த்து விடும். குறிப்பாக 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை மிஸ்ஸிங். அதனால் மெயினாக இந்த வெளிநாடு குறிகாட்டக்கூடிய இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 9ஆம் இடம்ங்கிறது இளைய கலத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் மேரேஜையும் குறிகாட்டும். அதனால் 2வது திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம் அப்படிங்கிற நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு தீவிரமாக விசாரித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வருவது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போரும். இதற்கு நம்ம பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்வது உத்தமம். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம். கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் அமர்கிறார். செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்றாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மெயினா வெளிநாட்டு தொடர்பில் கணவன் இருக்கிறார் அப்படின்னா மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். அதற்குத்தான் நாங்கள் அந்த நரசிம்மர் வழிபாடை சனிக்கிழமைகளில் செய்ய சொல்கிறோம். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் பொழுது பலவிதமான நோய்களிலிருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணியே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு, தீர்வு, சமாதானம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கடகராசி குழந்தைகள் கல்வியில் இருக்கும் பொழுது என்னன்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கல்வியில் கூடுதல் நாட்டம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நடு வயசுல இருக்கக்கூடிய கடகராசி குழந்தைகள் இந்த காலேஜ் போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய, குறிப்பா இந்த பசங்களை எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு கொடுப்பார். அப்போ என்ன ஆகும், எந்த இடத்தில் நீங்கள் நோ சொல்லணுமோ அதனை நீங்கள் மறுத்து விடுவது நல்லது. அதற்கு கொஞ்சம் இந்த யோகா, தியானம், மெடிடேஷன் பயிற்சி, முயற்சி இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடு தான். அதாவது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு போனால் நீங்கள் கூப்பிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை தேடி வர போவதில்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் செய்து கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ நம்ம பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னா, நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விருச்சிக ராசி மண்டலத்துக்குள் புதன் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது. டிசம்பர் 21ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. டிசம்பர் மாதத்தின் கடைசி, அதாவது 30 தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. நண்பர்களே, மேலும் பல அரிய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.